அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். அம்மா வீட்டு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மரவள்ளி கிழங்கு புட்டு. எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் டைம் இருக்குது, இல்லை டைம் இருக்குது தான், பட் இருந்தாலும் வந்துட்டு எப்படி தான் இதெல்லாம் சுறுசுறுப்பாக காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி டிஷ்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அக்கா பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடணும் ஸ்கூலுக்கு. ஆனாலும் காலையில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வேலையாகவே அவங்க நினைக்கிறது இல்லை, படப்பட்டான்னு செஞ்சிடுறாங்க. நமக்கு தான் எப்போ பார்த்தாலும் வெரைட்டி ரைஸ், ரெடிமேட் சப்பாத்தி, இப்படி காலத்தை ஓட்டுறோம். பரவாயில்ல, அவங்களாவது நல்லா செய்கிறாங்க, பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல குளிர் இருக்கும்போது அரிசி புட்டு, ராகி புட்டு அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கிழங்கு புட்டு செஞ்சால் உடம்புக்கும் நல்லது. நல்ல ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சும்மா கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மரவள்ளி கிழங்கை வந்துட்டு துருவிட்டு, தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு இந்த ரெசிபி, பட் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு செஞ்சிடலாம். துருவி தேங்காய் போட்டு புட்டு குழாயில் வச்சு அவிச்சு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வச்சு தொட்டு சாப்பிடலாம், பழம் வச்சு சாப்பிடலாம், பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். இதுக்கு வந்துட்டு கிரேவியும் சாப்பிடலாம். மீன் குழம்பு அதுவும் மத்தி மீன் குழம்பு வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு கிழங்கே வேக வச்சு அதை வந்துட்டு மத்தி மீன் கூட குழம்பு கூட சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். அதை வந்துட்டு புட்டாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காலையில் சுட சுட யம்மி டேஸ்டி ஸ்டமக் ஃபுல்லான ஒரு மரவள்ளி கிழங்கு புட்டு ரெசிபி அம்மா வீட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டியர்ஸ், ஹாப்பி மார்னிங்.